சேல்ஸ் பண்றதுல நீங்க டூ மச்சா புஷ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த 6 டிப்ஸ் யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் ORP ஜெய்முருகன், யுவர் B2B சேல்ஸ் கோச். ஃபர்ஸ்ட் டைமா வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேல்ஸுங்கிறது ஜஸ்ட் லைக் டேட்டிங் மாதிரி தான். ஏன் தெரியுமா? லவ்ல ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் சேல்ஸ்லயும் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும். இந்த 6 டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கஸ்டமரை ஈஸியா உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இதை வந்து சொல்லக்கூடாது, நீங்க கஸ்டமர் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். டேட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணும்போது இம்ப்ரெஸ் ஆகணும் இல்லையா? அதே போல கஸ்டமர் உங்களை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாங்க அப்படின்னா நீங்க கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ல நீங்க கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணணும். நீங்க கோல்டு கால் பண்ணும்போது வேணும்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்லேயே போல்ட் அண்ட் பொலைட் ப்ரெசன்டேஷனை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் சார், திஸ் இஸ் ORP ஜெய்முருகன். ஐ ஹெல்ப் பிஸ்னஸ் பீப்புள் டபுள் தேர் சேல்ஸ் வித்தவுட் புஷிங். பூம், திஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நெயில்டு. நம்பர் 2, ஓவரா டெஸ்பிரேஷன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக லைட் புஷ் பண்ணுங்க, லைட்டா அப்ரோச் பண்ணுங்க. நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ளீஸ் அக்செப்ட் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே உங்களுடைய லவ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சேல்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமருக்கு நீங்க ஆஃபர் சொல்லும்போது ஒரு காமா ஃபீல் பண்ணணும். சார், நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ பெஸ்ட் ஆஃபர் ஃபார் யூ. இப்படி கேஷுவல் அண்ட் கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. நம்பர் 3, லிசன் மோர் டாக் லெஸ். டேட்டிங் போனீங்கன்னா நீங்க கண்டினியூஸா பேசிட்டே இருந்தீங்கன்னா போரிங்கா இருக்கும். அதே போலதான் கஸ்டமர் பேசும்போது நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்கிட்ட நீங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய பெயின் பாயிண்ட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அவங்கள பேச விடுங்க, பேசுறது அதிகமாக கேளுங்க. ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் ஈஸி ஆகும். நம்பர் 4, ஸ்மால் சர்ப்ரைஸ் ஒர்க். வேல்யூவை ஆட் பண்ணுங்க. லவ்ல கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க. அதே போலதான் எக்ஸ்ட்ராவா வேல்யூ கொடுத்தீங்கன்னா வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஆஃபர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்க டீமுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. இது 100% அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். நம்பர் 5, சேஸ் பண்ணாதீங்க, கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுங்க. டேட்டிங் போகிறதும் சேல்ஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரி தான். நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கியூரியாசிட்டியை அதிகமாக பில்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் இமீடியட்டாக ரிப்ளை வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? மைண்ட்ஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நாள் ஆக தான் கஸ்டமர் ட்ராக் பண்ணுவாங்க. அதுதான் சேல்ஸுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். நம்பர் 6, ஆஸ்க் ஃபார் கமிட்மெண்ட்ஸ் ரைட் டைம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக டேட்டிங் போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேல மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? அதே போல தான் சேல்ஸில் டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சேல்ஸில் ஃபுல் கான்வர்சேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பீச் பண்ணணும். ஷல் வி கெட் ஸ்டார்டட்? சரியான டைமிங்கில் சரியான இடத்துல. குயிக் ரீகேப். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட். நம்பர் 2, அவாய்ட் ஓவர் டெஸ்பிரேஷன். நம்பர் 3, டாக் லெஸ், லிசன் மோர். நம்பர் 4, ஸ்மால் சர்ப்ரைஸ் ஒர்க். நம்பர் 5, கிரியேட் கியூரியாசிட்டி. நம்பர் 6, ஆஸ்க் ஃபார் கமிட்மெண்ட்ஸ் ரைட் டைம். இந்த 6 டிப்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 6 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமரை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைமில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சண்டே வெபினார் இருக்கும். உங்களுடைய சேல்ஸை பெஸ்ட்டாக பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய சேல்ஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போங்க. உங்களுடைய சேல்ஸை ரீச் பீப்புள் கூட எப்படி பேசுறது அப்படிங்கிற இந்த வீடியோவை பார்க்க மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.